குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வெர்புனா என்னது? வினைச்சொற்கள். இப்போ ஒரு பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக வந்து கட்டளை வினை, இம்பேரட்டிவ் சென்டென்சஸ். அதாவது ஆர்டர் போடுறது. இங்கே வா, போ, செய், அனுப்பு, கொண்டு வா, எழுது, படி, குடி, போடு, இதெல்லாம் வந்து இம்பேரட்டிவ் சென்டென்சஸ். இந்த சைடு நான் என்ன போட்டிருக்கேன்னு சொன்னால், ஒரு ரெஸ்பெக்டாக சொல்கிறது. ஒரு பெரியவங்க வரும்போது இங்கே வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, அங்கே போங்க, என்ன செய்கிறீர்கள், அனுப்புங்கள், கொண்டு வாருங்கள், எழுதுங்கள், படியுங்கள், குடியுங்கள், போடுங்கள் அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு ரெஸ்பெக்டாக வச்சு சொல்கிறது. சரியா? இப்போ இதை வந்து நீங்கள் ஓரளவு நல்லா பார்த்துட்டாவே ஸோ நீங்கள் சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஓகேயா? இப்போ வந்து வா அப்படின்னு சொல்கிறது, இது என்ன சொல்லுவோம்னு சொன்னால் ஹிந்தியில் ஆவோ. என்ன சொல்லுவோம்? ஆவோ. வாருங்கள் அப்படின்னு சொன்னால் ஆயியே. இப்போ ஆவோ, ஆயியே. இப்போ வான்னா ஆவோ. ஆவோ எப்படி எழுதுவோம்? இங்கே எழுதியிருக்கோம் பாருங்க, ஆ ஓ, ஆவோ. இது வாருங்கள் வந்து ஆ இ ஏ, ஆயியே அப்படின்னு. போ, போங்கள். போ அப்படின்னா ஜா ஓ, ஜா ஓ. இது வந்து ஜாயியே. இது எல்லாமே முக்கால்வாசி ஏன்னு வரும். சரியா? அப்போ ஜாவோ, ஜாயியே. செய், செய்கிறீர்கள். செய்யினா என்னது? கரோ. செய்கிறீர்கள்னா கீஜியே. அப்போ கரோ, கீஜியே. அப்போ செய் அப்படின்னா கரோ, செய்கிறீர்கள் அப்படின்னா கீஜியே. அனுப்பு, அனுப்பு, அனுப்புங்கள். அனுப்பு அப்படின்னா என்னது? பேஜோ. அனுப்புன்னா பேஜோ. அனுப்புங்கள் அப்படின்னா பேஜியே. அனுப்புங்கள்னா பேஜியே. அப்போ பேஜோ, பேஜோ, பேஜியே. கொண்டு வா, கொண்டு வாருங்கள். கொண்டு வானா என்னது? லாவோ. கொண்டு வாருங்கள் என்னது? லீஜியே. லாவோ, லீஜியே. இங்க பாருங்க, எழுது, எழுதுங்கள். எழுது சொல்லும்போது சின்ன குழந்தைங்க நம்ம சொல்லலாம், நம்மளோட சின்ன பிள்ளைகள்லாம் சொல்லும் போது சொல்லலாம், எழுது, அதை எழுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப லிக்கோ, லிக்கோ, தும் லிக்கோ, நீ எழுது அப்படின்னு சொல்லுவோம். லிக்கியேன்னா ஆப் லிக்கியே, நீங்கள் எழுதுங்கள், தாங்கள் எழுதுங்கள் அப்படின்றது. அப்ப லிக்கோ, லிக்கியே. இங்க வந்து படி, படியுங்கள். இப்போ படின்னு சொல்லும்போது சின்ன பிள்ளைங்களை சொல்லும்போது, நம்மளோட சின்னவங்களை சொல்லும்போது படோ, பெரியவங்களை சொல்லும்போது படியுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ படோ, படியே. அப்போ படோ, படியே. குடி, குடியுங்கள். குடினா என்னது? ஒரு காஃபி குடிக்கிறதோ, ஒரு தூத் மில்க் குடிக்கிறதோ சொல்லுவோம். அப்போ தும் பீவோ, நீ குடி. தும் தூத் பீவோ, நீ பால் குடி. அப்போ குடியுங்கள்னா ஆப் பீஜியே, தாங்கள் குடியுங்கள். ஆப் தூத் பீஜியே, தாங்கள் பால் குடியுங்கள் அப்படின்றது. அப்போ பிஓ, இது வந்து பிஜிஏ. பெரியவங்களை சொல்லும்போது எப்பவுமே பிஜிஏ சொல்லணும். சின்னவங்க, நம்மளோட சின்னவங்களை சொல்லும்போது பிஓ சொல்லணும். போடு, போடுங்கள். போடுனா என்னது? டாலோ. இதே போடுங்கள்னா டாலியே. இப்போ டாலோ, டாலியே. ஓடு, ஓடுங்கள். ஓடு அப்படிங்கும்போது தவுடோ. ஓடுங்கள்னா தவுடியே. தவுடோ, தவுடியே. சாப்பிடு, சாப்பிடுன்னு சொல்லும்போது உன்னுடைய தம்பியோ தங்கச்சியோ இல்லை உன்னோட சின்னவங்களோ நம்மளுடைய குழந்தைங்களோ சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? சாப்பிடுன்னு சொல்லுவோம். சாப்பிடுங்கள்னா அப்பா அம்மாவை சொல்லும்போது சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சாப்பிடும்போது சொல்லும்போது காவோ, காவோ, காயியே. காவோ, காயியே. உட்கார், உட்கார், உட்காருங்கள். பைட்டோ, பைட்டியே. பைட்டோ, பைட்டியே. பார், பாருங்கள். பார், பாருங்கள்னா என்னது? தேக்கோ, தேக்கியே. கூப்பிடு, கூப்பிடுங்கள். புலாவோ, புலாயியே. புலாவோ, புலாயியே. இப்போ இதே சென்டென்ஸை வச்சு இப்போ பார்த்த இந்த வினைச்சொற்களை வச்சு நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேர் போடுறோம். ஃபர்ஸ்ட் ராம். அந்தர், அந்தர்னா உள்ள. அப்போ ஆவோ, கட்டளை வினை. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்? ஆவோ பார்த்துருக்கோம். இதை வந்து இந்த கட்டளை வினையில வந்து அந்த ரெஸ்பெக்ட் அந்த பர்சனுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ராம் அந்தர், அந்தர்னா இன்சைடு. ராம் அந்தர் ஆவோ. இப்போ பெரியவங்களை சொல்லும்போது, இப்போ உங்க அப்பாவை சொல்லும்போது உங்க சித்தப்பா, சாச்சானா சித்தப்பா. அப்போ சாச்சா அந்தர் ஆயியே. சித்தப்பா உள்ளே வாருங்கள் அப்படின்னு சொல்றது, நம்ம கூப்பிடுறது.
அப்போ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ்லாம் வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம திரும்பி அடுத்த கிளாஸ்ல வந்து ஹவ் டு மேக் சென்டென்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.